பா பதினாறு பிள்ளை இருக்குது. கருப்பு கட்ட சொன்னேன், வந்திருக்கிறேன். கருப்பு கட்டனாலா? ஏன் கட்டாத? என்ன வழி விடலாம்? கருப்பு கட்டனாதான் அவன் சொல்லிட்டேன். நீ கேக்குற, நீ கருப்பு கட்டு கட்டுன்னு கட்டலன்னா நான் உள்ள போத முடியாது. எனக்கு வழி விட்டா தாயா நான் வர முடியும். எனக்கு வழியே விட மாட்டேங்குது அந்த கடவுளை செய்யறதுக்கு. நீ போய் கட்டாய என்ன பண்ணுவோம் நாங்க? நான் வாழ்த்தான் சாவத்தான் நிக்கிறோம். இடத்துக்கு ஒடையாச்சுட்டு தான் இருக்கிறேன். மாசம் மாசம் எனக்கு ஏதோ ஒரு வழி பண்ணி கூட. என் மக்களுங்கெல்லாம் தேவையா தவிக்குதுங்க. நீ கருப்பு கட்டு நாயா, அதுக்கப்புறம் நாய நான் உள்ள நுழைய முடியும். நீங்க பங்காளிக்கெல்லாம் யாரும் வரமாட்டேங்கிறாங்களா சாமி? இந்த அம்மா மட்டும் போய் ஒண்டிமா கட்டிக்கலாம். போய் கட்டிக்க. இல்ல ஒண்டிமா போய் கட்டிட்டு வந்துருங்கக்கா. எப்படி சாமி அது பண்றது? நம்ம பங்காளி அதுக்கு என்ன அந்த பூசை என்ன நான் ஏத்துக்கிட்டானா அந்த ஏத்துக்கலையா? என்ன குறைன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பூசையே இல்ல ஐயா. ஐயா கருப்பு இருக்குது ஐயா. நீ என்கிட்ட மண்டிக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ உன் குலதெய்வத்துல கருப்பு நார்கிட்ட கும்பிட்டாலும் சரி, ஐநாரப்பட்ட கும்பிட்டாலும் சரி, நீ எத்தனை கோயில நீ தவம் இருந்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது ஐயா. இது கூட்டிட்டு போய் எனக்கு கருப்பு கட்டி அங்கேயே போட்டுக்கிற துணியெல்லாம் கழட்டி விட்டு வந்து வீட்டுல கும்பிட. உனக்கு நான் வளர மாரி உனக்கு நான் வளர வைக்கிறேன். அதுதான் என் வீட்டுக்குள்ள நான் பூதணும். அப்பதான் உங்களை காப்பாற்ற முடியும். எனக்கு கருப்பு கட்டு. அந்த கருப்பு கட்டுறதுக்கு உனக்கு 1000 கஷ்டம் வரும். அந்த மீண்டும் நீ போய்தான் ஆகணும். வீட்லயே செய்யறத சமையல குளத்துக்கு ஏதாவது போய் செஞ்சு குளத்துக்கிட்ட தான் போய் செய்யணும். கருப்பு கட்டது அங்க போய் செய்யணும். போய் கட்டுனாயா வீட்டுல எப்படி கட்டு? ஆமா குடும்பம் போகணும். ஐயரை கூட்டிட்டு போய் கட்டாயா. சரி சாமி.